ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோல இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். பெப்பர் சிக்கன். சிக்கன் மிளகு வறுவல். இது யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் இருந்தா போதும். ரெசிபிக்கு இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, பாதி டீஸ்பூன் மஞ்சத்தூள், 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, வீட்டிலேயே அரிச்சு எடுத்துக்கின மெழுகு பவுடர், 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி. இங்கே நான் 3/4 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுன்லெஸ் சிக்கனில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஸ்டவ் மேலே கடாய் சூடானதுக்கப்புறம் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீ ஆர் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் அது எப்படி ப்ரௌனாக கலர் மாறுதுன்ட்டு. வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ பூண்டு போட்டிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கலாம். எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே 2 to 3 மினிட்ஸ் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கிறேன். அந்த மசாலாவோட சிக்கனை 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனில் தண்ணி விடுற வரைக்கும் வேச்சிக்கலாம். இப்போ நீங்களே பார்க்கலாம் தண்ணி எப்படி விட்டிருக்கேன்ட்டு. இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்ட உடனே ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நீங்களே பார்க்கலாம் அது எப்படி தண்ணி விட்டிருக்கான்ட்டு. இப்போ நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிப்பேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலாவோட இப்போ கொஞ்சம் நான் தண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ லெட் வச்சு மூடிடலாம். அதுலேயே வெந்துக்கும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ அது வெந்திருக்கு, அது நீங்களே பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி எண்ணெய் விட்டுருக்கான்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் மேலே கார்னிஷுக்காக. ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்க்கலாம் எங்களோட பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நீங்களே பார்க்கலாம் எப்படி பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.